ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுடைய அவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவன் இந்த நாளை உங்கள் நன்மையினால் நிரப்புவார், ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் உங்களுக்கு இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 21 ஏசாயா 44:21. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் அநேக சமயங்களில் நன்றிகட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற நன்றிகட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கோ எத்தனையோ உதவிகளை நாம் செய்திருப்போம். ஆனால் அந்த காரியங்கள் வெளியே வராமல் நன்றியற்ற தன்மையிலே வாழ்வதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆதி மனிதனை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திலே உருவாக்கின பொழுது அவன் ஒருவேளை பாவம் செய்து தேவனை மறந்து ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனால் அவரோ பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்து நினைவு கூர்ந்த தெய்வம் அல்லவா. இன்றைக்கு கால வேளையில் உன்னையும் நினைவு கூறுகிறார். உன் கிரியைகளை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஒருவேளை கணவனாலே தள்ளப்பட்டு வனாந்தரத்திலே ஓடின ஆகார் என்கிற பெண்ணை ஒருவேளை கணவன் மறந்திருக்கலாம், சூழ்நிலைகள் மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆகாரே, அடிமை பெண்ணாரே ஆகாரே என்று தேடி வந்து அவளுக்கு அற்புதங்களை செய்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நோவாவின் நாட்களிலே வெள்ளம் பெருகி வந்த பொழுது அவள் எப்படி கரையேறுவோம் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, நோவாவையும் அதிலிருந்த ஜனங்களையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று. நம்முடைய தாழ்வி நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்கிறீர்களோ? ஆம் அருமையானவர்களே, இந்த உலகம் எவ்வளவு மற்றொரு மேலே அன்பு பாராட்டுகிறோமோ, நேசம் பாராட்டுகிறோமோ, அவளுக்கு செய்கிற உதவிகளை எல்லாம் மறந்து விட்டு நம்மை குறை கூறி பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி நம்மோடு பேசுவதை கூட அவள் தகர்த்து விடலாம். மறந்து போகாதே, உன் உள்ளத்திலே ஒருவேளை சோர்ந்து போகாதே. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார். ஆம், நம்மை நினைவுகிற தெய்வம் இன்றைக்கு காலையிலே உன்னை தேடி வருகிறார். இன்றைக்கு எந்த நிலைமையிலே நீ தொய்வுள்ளவனாய் காணப்படுகிறாய், எந்த நிலைமையிலே கஷ்டத்தோடும் வேதனையோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், எனக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை உண்டா, நான் நன்மையாக வாழ முடியுமா என்று மனம் உடைந்து போயிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உலகம் உன்னை மறந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை மறக்கிறதில்லை. அந்த யோசேப்பு ஓடி போய் அந்த அரண்மனையில் இருந்து வந்த சிப்பந்திகளுக்கு எவ்வளவு பணிவிடை செய்தான், எவ்வளவு உதவி செய்தான். அவருடைய சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னான். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, பானபாத்திரக்காரனோ யோசேப்பை மறந்து போனான் என்று சொல்லி. இன்றைக்கு ஒருவேளை நீ ஓடி சென்று நீ பல விதங்களிலே கண்ணீர் விட்டு கதறி அவளை செய்த உதவிகளை இந்த உலகம் மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை, இயேசு உன்னை மறக்கவில்லை. அவர் மறவாதபடினால்தான் இந்த காலையிலே உன்னோடு பேசுகிறார், இந்த அதிகாலையில் உன்னோடு பேசுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. God is remembering you. கர்த்தர் உன்னை நினைவு கூறுகிறார், கர்த்தர் நினைவு கூறார். ஒருவேளை நீ பாதாளத்தின் அடித்தளத்தில் இருந்தாலும் அன்னைக்கு யோனாவை நினைவுந்த கர்த்தர், அன்றைக்கு சிம்சோனை நினைவுந்த கர்த்தர் அந்த மரண கட்டிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தது போல, எதிரியின் கையிலே சிம்சோனை ஒப்புக்கூடாதபடி அற்புதங்கள் செய்தது போல கர்த்தர் உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நோக்கி செபி, ஆண்டவரே என்னை நினைத்தள்ளும், என்னை நினைத்தள்ளும். He will remember you and bless you. நிச்சயமாக என்னை நினைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட மறவாத ஒரு வாழ்க்கை தந்து அளவில்லாமல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.